வணக்கம். மாடன் கொடை விழா சுடலமாடசாமி படம் தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை படம் வந்துச்சு. வந்த அன்னைக்கே நம்ம ஏரியா தியேட்டரில் சாத்தாங்குளத்தில் படம் போடலை. ஒரு 4 நாள் கழித்து தான் போட்டாங்க. நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம். சாமிக்காக கட்டாயம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். சுடலமாடசாமிக்கு வருஷ கணக்கில் கொடை கொடுக்காமல் கிடக்கு. ஏன் கொடை கொடுக்காமல் கிடக்கு, அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி கொடை கொடுத்தாருங்கிறது தான் கதை. புது இயக்குனருங்கிறதுனால கொஞ்சம் திரைக்கதை அங்கங்கே கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். சுடலமாடசாமியை பற்றி நிறையா உள்ளே வச்சுருப்பாங்க கதைகளை. குறிப்பாக அந்த சாமி ஆட்டங்கள், அந்த ஒரு சாமி சார்ந்த அந்த நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து போனேன். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவு. மற்றபடி ஒரு சினிமா எப்படிலாம் இருக்கணுமோ, காமெடி, கொஞ்சம் காதல், கொஞ்சம் பக்தின்னு சொல்லி எல்லாமே கலந்து ஒரு அருமையான படமாக குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இயக்குனர் எடுத்திருக்காப்புல. பாட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஓப்பனிங் பாட்டு நம்ம நெல்லையை பற்றி அப்படி அந்த நெல்லை பாட்டு செம தூக்கலாக இருந்தது. அப்புறம் அந்த மம்பட்டின்னு ஒரு பாட்டு, அந்த மண்மனம் சார்ந்த பாடல்கள், பாட்டும் நல்லா இருந்தது. ஹீரோவுடைய நடிப்பும் அவரும் புதுமுகம்தான், நல்லா இருந்துச்சு. என்ன அந்த சாமி ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதை இடையில ஒரு சீன் வரும், அதாவது ஹீரோடைய அப்பா சாமி ஆடுற மாதிரி. அந்த முன்னாடி சின்னத்தாய் படத்தில் வினு சக்கரவர்த்தி சுடலமாடசாமி ஆடுவார், அந்த மாதிரி அந்த ஹீரோடைய அப்பா கேரக்டருக்கு கூட நல்லா செட்டாக இருந்தது. ஹீரோவுக்கு சாமி ஆட்டம், அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் இன்னுமே அப்படி அந்த சுடலை இறங்கி வர்றது, அதில் அந்த சுடலை அருள்வாக்கு சொல்லும்படியெல்லாம் கிளைமேக்ஸை இன்னும் பிரம்மாண்டமாக. பட்ஜெட் சின்ன படம் தான், புது இயக்குனர், பட்ஜெட் குறையாக தான் இருக்கும். இருந்தாலுமே கொடுத்த பட்ஜெட்டில் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் அந்த சுடலை மாடனை பற்றி நம்ம காட்டுறோம், மாடனை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டியிருக்கலாமோ, கொஞ்சம் ஏதோ விடுபடுதுங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி படம் நல்லா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அருமையான படம். நாங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் சீக்கிரம் தேட்டரில் போய் பாருங்கள். இன்னும் அடுத்த வாரத்தில் வேறு படங்கள் வந்துருமா இருக்கும். சும்மாவே தேட்டர்களில் வந்துட்டு எல்லா ஷோவும் ஓடுறதில்லை, ஏன்னா வேறு படங்கள் போடுறாங்க இல்லையா. அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். குறிப்பாக சுடலை ஆண்டவருக்கு ஆடக்கூடிய சாமிமார்கள் இந்த படத்தை பாருங்கப்பா. புது இயக்குனர், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்து இயக்குனர், அவர் ஆதரித்து படத்தை நல்லா வெற்றி படமாக ஆக்குங்கள்.